பின்னாடி பாரு பிரவீனா எவ்வளவு பிளாக்கா இருக்குன்னு. பின்னாடி ஒண்ணுமே தெரியல, ஒரு கார் வர்றது கூட தெரியல. ஆக்சுவலா கார் வருது, ஆனா ஐயோ அங்க பேர் லைட், இங்கதான் நல்ல லைட் வருது. மழை, செம்ம மழை, தண்டர் ஸ்டார்ம். நாங்க இப்ப போய் ஒரு இடத்துல கேம்ப் போட போறோம். ஆனா மழை இப்படி பெய்யுது, அதனால நாங்க கார்லயே தங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ நான் வைக்கிறேன். இவ்வளவு நேரம் பயந்து போயாச்சு. இல்லடா இது கிளியரா தெரியல. வெளில விட்டு வாயா, நானே வீதியில கிடக்குறேன். சார் நாங்கள் வந்து கேம்ப் சைட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால இந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 8:30 தான் வந்திருக்கோம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு நம்ம பேர் போட்டு நம்ம என்வெலப் 52 போட்டு இருக்குது. அதில் மேப்போடு வச்சுருக்காங்க. வா அப்படியே வரேன். நீ வரியா? மேலே ஏறு. அங்கே சைட்டு பேர்லாம் போட்டிருக்கு பாரு, கையோட்டின்னு போட்டிருக்கு. நம்மள்து என்னது 10 சைட்ஸ் இங்க தான் போட்டிருக்காங்க. நம்ம தான் பார்க்காம வந்துட்டு இருக்கோம் போல. இதுல 52 யாருமே டென்ட் போடல, நம்ம மட்டும்தான். இந்த ஹோல் கிரவுண்டே வாழ்க்கையிலேயே தடவையா நாங்களே பெருமைப்படுற மாதிரி டென்ட் போட்டா அது இயற்கைக்கு பொறுக்கல போல. வெளியில செம காத்தா தான் இருக்குது. தான் தெரியும். நாங்க வந்து டென்ட் எல்லாம் இப்பதான் தடவையா சூப்பரா போட்டு பயங்கரமா பிக்ஸ் பண்ணி வச்சோம். யாரு கண்ணு பட்டுச்சோ என்னன்னு தெரியல, ஒரே காத்துதான் அப்படியே பறந்துச்சு. ஆமா, வர வழியில நீங்க பாத்துருப்பீங்க. ஆமாடா, நியூயார்க்ல ஃபிளாஷ் ஃப்ளட். ஸோ வர வழியில் நீங்க பாத்துருப்பீங்க. அங்க மழை, பயங்கர மழை. அந்த மழை இங்கேயும் வருது போல. பயங்கர காத்து, தண்டர் ஸ்டாமோட இப்போ கொஞ்ச நேரத்துல மழை ஆரம்பிக்க போதான். அதனால நாங்க என்ன பண்ணோம், உள்ள இருந்து திங்ஸ் எல்லாத்தையும் ஏத்திட்டு காருக்குள்ளேயே படுக்க போறோம். ஸோ இன்னைக்கு நைட்டு காருக்குள்ளதான் நாங்க பீஃப் கறிலாம் சமைக்கலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா இன்னைக்கு வெறும் பிரெட்டும் நட்டலாவும் தான். நீ சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்க? You wanted to do car camping இல்ல? இதுவும் car camping தான். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அட்வென்ச்சர் டைம்னு நீங்க நினைச்சோம், ஆனா இவ்வளவு அட்வென்ச்சரஸா போகும்னு நினைக்கல. அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஃபேமிலியோட என்ன டைம் என்ன கஷ்டம் வந்தாலும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லி நம்மளே மனசு தேர்த்திக்கலாம். நீங்க அடரை தூக்கி இழுத்துட்டு போச்சு, முடிச்சுக்கிட்டா திரும்ப. சரி, ஏசி போடுறேன். காரை ரேஸ் பண்ணிட்டேன் தெரியாம. சரி, குட் நைட். நைட். வெல்கம் டு ஷசாம் vlogs. நேற்று நடந்த கூத்தை பார்த்துருப்பீங்க. இன்னும் அங்கே தான் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 10 மணிக்கு செக் அவுட்டு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. எரியுதா இல்லையா? அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றிப்போம். லைட்டாக ஊற்றிக்கோங்க. குக்கரில் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் குக்கர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம் பேனுக்கு பதிலாக. கரண்டி எதுவுமே எடுக்கல போலையே. ஸோ நூடுல்ஸுன்றனால பெரிய ஃபோக்கட். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வெங்காயமோ மிளகாவும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு லுக்கு வரும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து கொஞ்சம் இந்த அடுப்புன்றனால ரொம்ப நிறைய ஃப்ளேம் வராது. அதனால் அது கொஞ்சம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஆனியன் வந்து கிளாஸ் மாதிரி ஆகிட்டோடனே நீங்கள் வந்து மிளகாவை போட்டுடலாம். எனக்கு ஆனியன் வதங்கிறதுக்கு லேட் ஆகுது, ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன அடுப்புன்றனால. உப்பு போட்டால் உங்களுக்கு ஆனியன் சீக்கிரம் வதங்கும். அது இல்லாமல் நீங்கள் உப்பை வந்து ஆனியனோட போட்டு வதக்குறப்போ அந்த ஆனியனோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா கிளாஸ் மாதிரி ஆகிடுச்சா, பச்சை மிளகாவை போட்டுருங்க. இது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ செய்கிறது வந்து ரோட்டு கடை நூடுல்ஸ் இருக்கும் தெரியுமா,
அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 30 செகண்ட்ஸ் வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுங்க. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி விட்றணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்றது அந்த நூடுல்ஸ் அளவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள் கொதிக்கிறதுக்கு. சரி, ரொம்ப லேட் ஆகுது கொதிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க. இந்த நூடுல்ஸோட மசாலா போட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம். இப்போ கொதிக்குது பாருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ அதிசயமாக ரொம்ப நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நீங்கள் முட்டை ஓடு வந்துட்டு சரி சாப்பிட்றப்போ எடுத்துக்கலாம். போட்டுட்டு பாருங்க, இந்த ஒயிட்டெல்லாம் இப்படி ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லோவை கலைச்சி விடுறதுக்கு இப்படியே சுற்றுனீங்கன்னா, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் நம்ம ஒரு சூப் சாப்பிடுவோம்ல, எக் ட்ராப் சூப்புன்னு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்போ திரும்ப கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த நூடுல்ஸை இந்த பேக்கெட்டோட வச்சு இப்படி உடச்சிக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சிச்சு. நூடுல்ஸை போட்டு வேக வச்சு நம்ம இறக்கிட வேண்டியது தான். நூடுல்ஸை போட்டு விட்டுருங்க. ஸோ நூடுல்ஸை போட்டு விட்டுட்டு அவ்வளோதான். இந்த நூடுல்ஸ் ஆகிற வரைக்கும் 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ஆகிடும். நம்ம இறக்கிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சூப்பராக ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து அள்ளும், செம்மையாக இருக்கும். ஸோ டேஸ்டிங்க்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறது கிடையாது, உங்களுக்கு டேஸ்டிங்கு ஆளை கூட போகிறோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு டேஸ்டிங்க்கு ரெடியா? எவ்வளோ பெரிய போக்கு வச்சு கொடுக்குற? சவுத் இந்தியன் நூடுல்ஸ் செம்மையாக இருக்கா? பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. ஆமாம் செஞ்சு பாருங்க. 2 மினிட்ஸ் நூடுல் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் வேர்ல்ட்ஸ் லோன்லியஸ்ட் டவுனுக்கு வந்திருக்கோம். ஏன் இது வேர்ல்ட்ஸ் லோன்லியஸ்ட் டவுன்னா, இங்கே பாப்புலேஷன் 1. அதுவும் யாருன்னா